வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான பெங்காலி வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு டிடெக்டிவ் சார்லத்தா அப்படின்றது. இது ஒரு பக்கமான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். முதல்ல இந்த வெப் சீரிஸோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம சார்லத்தாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி கூட சேர்ந்த மாதிரி தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸுங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. அப்பதான் தொடர்ச்சியா ஒரே பேட்டர்ன்ல நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. ஒரு மர்ம மனுஷன் தான் கொலை பண்ணிட்டு இருக்கான். அந்த மர்ம மனுஷன் யாரு, எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கேஸை சாருலதா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சவங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த சீரிஸோட மீதி கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே 1993ல நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு போல. பேய் ஓட்டுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பாபா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டுற மாதிரி சில சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கூட்டத்துல நிறைய பேர் இதை கவனிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சின்ன பையன் ரொம்ப மும்மரமா கவனிச்சிட்டு இருக்கான். ஏன் இந்த சின்ன பையனை குறிப்பா காட்டுறாங்கன்றது இப்போதைக்கு தெரியல, போக போக உங்களுக்கே தெரிய வரும். இந்த பாபா அந்த பொண்ணை டார்ச்சர்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை பார்க்குற அந்த சின்ன பையன் ரொம்ப ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது தெரியல. அப்படியே கட் பண்ணி கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இப்ப ராகுல்னு ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் நிறைய இல்லீகல் வேலைலாம் பண்ணிட்டு இருக்கான் போல. இப்ப ஆளுங்க எல்லாரையும் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, போஸ்ட்மார்ட்டம் இல்ல பிணவரைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான். உள்ள போய் சீக்கிரமா வேலையை முடிங்கடான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றான். இப்ப ஆளுங்க எல்லாருமே உள்ள வந்துட்டு இருக்காங்க. பாடியை திருடிட்டு போறதுதான் இவங்களோட வேலை போல. பாடியில இருக்க ஆர்கன்லாம் எடுத்துப்பாங்க போல. அந்த மாதிரி ஆளுங்க உள்ள இருக்க பாடிஸை தூக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்பன்னு பார்த்து போன் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது, அதுவும் பாடி கிட்ட இருந்து சவுண்ட் கேக்குதுன்னு செக் பண்றதுக்காக வராங்க. செக் பண்ணா அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பேரு சார்லத்தான்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்க தான் இந்த இடத்துல ஒளிஞ்சிருந்திருப்பாங்க. இந்த கேங்க பிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த கேங்க சேர்ந்தவங்க கூட சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சார்லத்தாவோட பேரண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. அங்கிள் வீட்டுல தான் அவங்க இருக்காங்கன்றது தெரிய வருது. இப்ப அங்கிள் இருக்காருல, நைட் எவ்வளவு லேட் ஆயிடுச்சு, சார்லத்தா எங்க போனா, இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு எதை நினைச்சும் பயப்பட மாட்டா, டிடெக்டிவா வேலை பார்த்துட்டு இருக்கா. ஆனா எனக்கு தான் இவளை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க, அவளுக்கு எல்லாம் எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி ஆன்டி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்க சார்லத்தாவை காட்டுறாங்க. பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஏறக்குறைய இங்க இருக்க எல்லாரையும் அடிச்சிடுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, கன்னால இவங்களை லாக் பண்ணிட்டாரு. ஒழுங்கு மரியாதையா கையை தூக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல பக்கத்துல வந்து ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள அந்த நபர் யாரோ அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்றது யாருன்னு பார்த்தா சார்லத்தாவோட தம்பியா தான் இருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கிள்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட பையன் தான் இவரு. இப்ப நல்லபடியா சம்பந்தப்பட்டவங்கள புடிச்சிட்டாங்க. ஆனா ஆளுங்களை தான் பிடிச்சிருக்காங்களே தவிர எட்டானா இந்த ராகுல பிடிக்கல. ஏன்னா ராகுல் வெளியே தானே இருந்தான், அவன் தப்பிச்சு போயிருப்பான். இப்ப ராகுலோட ஆளுங்களை பிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதை பத்திலாம் ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட தகவலை கொடுத்திருப்பாங்க. அவருமே ஸ்பாட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு, ஆளுங்களை கூட்டு போறாரு. இங்கதான் டைட்டில போடுறாங்க. இப்ப நமக்கு ஒரு லேடியை காட்டுறாங்க. மாந்திரிகம் பண்றதுதான் இவங்களோட வேலை போல. ஃபியூச்சர்ல நடக்க போறதெல்லாம் ஓரளவுக்கு இவங்க ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க போல. அந்த மாதிரி ஃபியூச்சர் தான் இவங்க ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒண்ணு இவங்களுக்கு ஃபீல் ஆகுது போல. அப்படி ஃபீல் ஆகுறத நினைச்சு இவங்களுமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. இவங்கள பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு காட்ட ஆரம்பிப்பாங்க. இப்ப சார்லத்தாவோட அங்கிளை நமக்கு காட்டுறாங்க. மார்க்கெட்ல காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்க சார்லத்தா இருக்காங்கல்ல, என்ன அங்கிள் நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, சுகர் வச்சு இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அங்கிள் எதுவுமே புரியலையேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரொம்ப நடிக்காதீங்க, இந்த இடத்துல இதை நீங்க வாங்கி குடிச்சிருக்கீங்க, இதை தாண்டி வீட்டு வாசல்ல வச்சு குலோப் ஜாமா சாப்பிட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சு அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியமா கேட்கிறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் டிடெக்டிவ்ல பயங்கரமா அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இவர் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருப்பாரு, அதோட அந்த கரை இருக்கு பாத்தீங்களா, இவரோட ட்ரெஸ்ல பட்டிருக்கும். இதை தாண்டி இவர் வாசல் கிட்ட வரும்போது குலோப் ஜாமை எடுத்து சாப்பிடலான்ற மாதிரி எடுத்து சாப்பிட்டிருப்பாரு. குலோப் ஜாமை சாப்பிட்டா வாயில ஒட்டும் பாத்தீங்களா, அது ஒட்டி இருக்கும். அதை வச்சுதான் இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. சுகரை வச்சு நீங்க இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஆன்டி கேக்குறாங்க. சரி சரி விடுன்ற மாதிரி இவரும் சமாதானம் சொல்லிடுறாரு. சார்லத்தாக்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி அங்கிள் யோசிக்கிறாரு. ஆனா கல்யாண டாபிக்கை எடுத்தாலே இவங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. உன்னோட அப்பா என்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்காருமா, புரிஞ்சுக்கோமா, கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அங்கிளை எப்ப பாரு கலாய்ச்சி இவங்க விளையாடிட்டுலாம் இருக்காங்க. இப்ப மாதுரின்ற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இவங்க சார்லத்தாவோட வீடு எங்க இருக்குன்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சார்லத்தாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த தம்பி காலேஜ் தான் படிச்சுட்டு இருப்பான். இப்ப அக்கா கிட்ட அந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்லாம் என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கிறான். உன்னால அதை சரியா மெயின்டைன் பண்ண முடியாது, அதுக்காக ஒரு பொண்ணை வர சொல்லியிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் தம்பி கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் அந்த
அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாதிரின்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அவங்கள தான் அக்கா கூப்பிட்டுருக்காங்க போல. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நிறைய டேலண்ட் இருக்கு, நெட்ல பார்த்து புரிஞ்சிருப்பாங்க. அதனால தான் இந்த பொண்ணை கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் பேஜ் எல்லாம் நீ தான் மெயின்டைன் பண்ணும், எங்களுக்கு கிளைண்ட்டும் நீ தான் பிடிச்சு தரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு சரின்ற மாதிரி ஏத்துக்கிறா. அந்த நீங்க பேரை கொஞ்சம் மாத்தணும்னு சொல்றா. இவங்க சார்லத்தா மித்ரா டிடெக்டிவ்னு வச்சிருக்காங்க. அப்படி வச்சா நல்லா இருக்காது, டிடெக்டிவ் சார்லத்தான் மாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி ஓகேன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இந்த பொண்ணு வரும்போதே ஒரு கிளைண்ட்டையும் புடிச்சிட்டு வந்திருக்கன்ற மாதிரி சொல்றா. சென்ன்ற ஒரு லேடி இருக்காங்க, அந்த லேடி உங்களை பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு போய் பார்த்தா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நிறைய கேஸை சால்வ் பண்ணிருப்பீங்கல்ல, அதை பத்திலாம் என்கிட்ட சொல்லுங்க, நான் அப்பப்ப போஸ்ட் போடுறேன்ற மாதிரி சொல்றா. அப்பதான் இன்னும் நிறைய கிளைண்ட் கிடைப்பாங்கன்னு சொல்றா. சரி ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்களும் தம்பியும் சேர்ந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ்ல இருந்து நிறைய கேஸை சால்வ் பண்ணிருப்பாங்கல்ல, அதை பத்திலாம் இந்த பொண்ணு கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்படி ஷேர் பண்ணும் போதுதான் இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்றத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் போலீஸ்க்கு கேஸ் சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதா நிறைய கேஸ் எல்லாம் இவங்க சால்வ் பண்ணிருப்பாங்க. இது எதையுமே தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க, மாண்டேஜ் ஷாட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் காட்டுவாங்க. ஆக மொத்தத்துல இவங்க நிறைய கேஸை சால்வ் பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. இப்ப இவங்களோட கசின் சிஸ்டரை காட்டுறாங்க. இவங்க பேரு ஸ்ருதி அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் டிஎஸ்பியா இருப்பாங்க. இப்ப பத்திரிகையாளர் சந்திப்புல ராகுல் ஆளுங்க மாட்டினதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப பத்திரிகையாளர்கள் எல்லாரும் எந்திரிச்சு கேள்விலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா உத்தர் அப்படின்ற ஒரு பத்திரிகைக்காரர் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறாரு. அது என்னன்னா, உண்மையில அந்த ராகுல் ஆளுங்களை பிடிச்சது யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. சாருலதா தான் ஹெல்ப் பண்ணாங்கன்றத தெரிஞ்சுதான் இவர் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாரு போல. நம்ம பேரை தான் அக்கா சொல்ல போறாங்கன்ற மாதிரி சாருலதா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, இன்ஸ்பெக்டர் தான் சால்வ் பண்ணாரு, இதுல என்ன கேள்வி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் முடிச்சுட்டு சாருலதாவை சமாதானப்படுத்துறதுக்காக வந்துடுறாங்க. நீ தான் அந்த கேங்க பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண, அதுல மறுக்கிறதுக்கு எதுவும் இல்ல, ஆனா அந்த இடத்துல வச்சு நான் அதை சொல்ல முடியாதுல்ல, அதனாலதான் இன்ஸ்பெக்டர் தான் பிடிச்சாருன்ற மாதிரி சொன்னேன், நீ கோச்சுக்காத அப்படின்ற மாதிரிலாம் அக்கா சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு பழகிருச்சுக்கா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்க அக்கானா சொந்த அக்கா கிடையாது, கசின் சிஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல. இவங்களோட பேரு ஸ்ருதி அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் டிஎஸ்பியா இருக்காங்க. ராகுல் தப்புஸ்தான்ல, அவனை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வராரு. இன்ஸ்பெக்டருக்கு சார்லதாவை பிடிக்காது. காரணம், சார்லதா சால்வ் பண்ற கேஸுக்கு இவர் கிரெடிட் மட்டும் வாங்கிட்டு இருக்காரு. மேடம் நானே கேஸை சால்வ் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவர் எப்பவுமே கேஸை சால்வ் பண்ண மாட்டாரு, ரொம்ப லேட் பண்ணுவாரு. அதனால தான் சார்லதா வச்சு இவங்க கேஸை சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதே மாதிரி சார்லதா இருக்காங்கல்ல, எப்ப பாரு இவரை வம்பு பண்ற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவருமே இவங்க கிட்ட கோவப்படுற மாதிரிலாம் பண்றாரு. சீரியஸா கோவப்பட மாட்டாரு, விளையாட்டா தான் இந்த இடத்துல கோவம்லாம் பண்றாரு. சார்லதாவை பொறுத்த வரைக்கும் நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க போல. இவங்க வச்ச இடத்துல அது எல்லாமே மிஸ் ஆகுது. இங்கதான் வச்சேன், அது எங்கடா போச்சு அப்படின்ற மாதிரி தம்பி கிட்ட கேக்குறாங்க. எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி தம்பி சொல்லிட்டாரு. அந்த வழியா அங்கிள் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்கிள் கிட்ட இங்க வச்சது எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அது வேஸ்ட் பேப்பர் இல்லையா, வேஸ்ட் பேப்பர்னு நினைச்சு நான் எடைக்கு போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏன் அங்கிள் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா கோவம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இப்ப அங்கிள் இருக்கார்ல, இப்ப கூட ஒரு சம்பந்தம் வந்திருக்குமா, நீ என்ன சொல்றன்ற மாதிரி கல்யாண டாபிக் மாறுறாரு. இதனால இவங்க ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன விடுங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. தம்பியும் இவங்களும் சேர்ந்த மாதிரி தான் டாக்ஸில வந்துட்டு இருக்காங்க. சென்னு ஒரு கிளைண்ட் இருக்காங்கல்ல, அவங்கள பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இந்த டிரைவரை பத்தி சொல்லுன்ற மாதிரி தம்பி கிட்ட கேக்குறாங்க. அப்சர்வ் பண்ணி சொல்றாங்க போல. இந்த தம்பியும் அப்சர்வ் பண்றான், ஆனா பெருசா எதையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படியே கண்டுபிடிச்சு சொல்றதும் தப்பா தான் இருக்கு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, இவரை பத்தி ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க. அது உண்மையா என்னன்றது அவர் போன்ல பேசும்போது தெரிஞ்சிடும். இப்ப அவர் போன்ல பேசுறாரு, இவங்க சொன்ன எல்லாமே உண்மைன்றது தெரிய வருது. எப்படிக்கா இப்படி பண்ணன்ற மாதிரி தம்பி கேட்கிறான். அதுக்கு தான்டா நல்லா அப்சர்வ் பண்ணணும்னு சொல்றது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த சென்னுன்ற லேடியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நடுவுல மாந்திரிகம் பண்ண மாதிரி ஒரு லேடியை காமிச்சாங்கல்ல, அவங்கதான் சென்னு போல. அந்த சென்னு வேலைக்காரி கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. ஒரு வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் அந்த வேலைக்காரியை திட்டிட்டு இருக்காங்க. அவளுமே எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கா. இந்த சென்னு ரீசெண்டா ஒரு பத்திரிகைக்கு பேட்டி தந்திருப்பாங்க. அந்த மேகசின் இருக்கு, அந்த மேகசின் எல்லாம் சார்லதா எடுத்து படிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தம்பி இருக்கான்ல, இங்க இருக்க பழங்காலத்து பொருள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இந்த சென் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதனால தம்பி வேகமா அந்த பொருளை வச்சிடறான். சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த சென் இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல உங்களை பத்தி வரும், நான் அப்படி பார்த்துதான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க தனியா பேசணும்னு நினைக்கிறாங்க போல. அதனால வேலைக்காரிக்கு சிக்னல் கொடுத்து உள்ள அனுப்பிடுறாங்க. இப்ப வந்திருக்க இவங்க ரெண்டு பேருமே என்ன விஷயம்னு சென்னு கிட்ட கேக்குறாங்க. சென்னுமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, சென்னை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்லாம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணுவாங்க போல. நான் சாக போறேன், அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறேன், நைட்டு 3 மணிக்கு தான் என்னோட சாவு நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. இப்ப சார்லதா இருக்காங்கல்ல, இதுல நாங்க என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் உங்களை வர சொன்னதுக்கு
காரணமே வேற. எனக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கும் எனக்கும் சண்டை ஏற்பட்டு அந்த பையனை வீட்டை விட்டே நான் அனுப்பி வச்சிட்டேன். அந்த பையன் நிறைய தப்பான வேலை செய்யறான். அந்த தப்பான வேலையை நீங்க தான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்காக உங்களுக்கு பிளாங்க் செக் தரேன். ஏன்னா இந்த செக்குக்கு ஃபில் பண்றதுக்கு நான் இருக்க மாட்டேன். நீங்க இந்த கேஸை மட்டும் சால்வ் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவங்க 3 மணிக்கு சாவன்னு சொல்றதையே சார்லத்தாவால ஏத்துக்க முடியல. அதெல்லாம் எப்படி நடக்கும்? நீங்களா அப்படி இமேஜின் பண்றீங்க, அதெல்லாம் நடக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல கண்டிப்பா அது நடக்கதான் போகுது. நீங்க இந்த செக்கை கண்டிப்பா வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. கேஸை நாங்க எடுக்கிறதா இல்லையானே முடிவு பண்ணல, அதனால செக்கெல்லாம் வேணான்னு சார்லத்தா சொல்லிட்டாங்க. இல்ல நீங்க கண்டிப்பா செக்கை வாங்கிக்கணும். நான் இறந்து போயிட்டேன்னா என் பையன் பண்ற தப்பை மட்டும் வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்பதான் அந்த சென்னோட பையனை காட்டுறாங்க. இவரோட பேரு ஆதித்யா அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் போல. அம்மா பேசின விஷயம்லாம் யார் மூலியமாவோ இவருக்கு தெரிய வருது. அம்மா டிடெக்டிவ் சார்லத்தாவை கூப்பிட்டு பேசினாங்கல்ல, அந்த தகவல்லாம் இவருக்கு தெரிய வந்துருது. இப்ப அக்கா ஸ்ருதியை நமக்கு காட்டுறாங்க. அவங்க நைட்டு நேரம் ஜாலியா நாடகம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேருமே அக்கா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அக்கா கிட்ட இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றாங்க. சென்னுன்னு ஒருத்தங்களை பார்த்தாங்கல்ல, அதை பத்திலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற, அவங்க சாக போறது அவங்களே சொல்றாங்களான்ற மாதிரி அக்காவும் ஆச்சரியமா கேக்குறாங்க. அதுதான்க்கா எனக்கும் ஆச்சரியமா இருந்தது அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அக்கா ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பொறுப்புல இருக்காங்கல்ல, அந்த இன்ஸ்பெக்டருக்கு இவங்க தான் ஹெட் மாதிரி இருப்பாங்க. சிட்டில நிறைய கொலைகள் அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு போல. எந்த ஒரு கேஸையும் நீ சால்வ் பண்ணாம இருக்க, இன்னும் எவ்வளவுதான் டைம் எடுத்துக்க போற, மேல் இடத்துல இருந்து எனக்கும் பிரஷர் வந்துட்டு இருக்கு, சீக்கிரமா அந்த கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி மேடம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஏத்துக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணை வச்சு இவங்களுக்காக Facebook பேஜ் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தம்பி இருக்கான்ல, இன்னைக்கு 3 மணிக்கு தான் அவங்க சாவன்ற மாதிரி சொன்னாங்க, நம்ம சேஃப்டிக்காக அந்த இடத்துக்கு போலாமான்ற மாதிரி கேட்கிறான். அவங்க தான் சொல்றாங்கன்னா நீயும் நம்புவியாடா, அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே ஆகாது, போய் வேலையை பாருன்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ராகுல காட்டுறாங்க. ஸ்டார்டிங் அந்த கிரைம் பண்ணிட்டு தப்பிச்சான் பாத்தீங்களா, அவன் தான் ராகுலா இருப்பான். அவன் வேற சில கிரைம்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த கிரைம் எல்லாத்தையும் யாரோ சொல்லி தான் பண்ணிட்டு இருக்கான். ஆன்லைன்ல யாரோ சொல்லி பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அது ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் மாதிரி இருக்கு. சரி அந்த வேலையை நான் முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி ராகுலம் கேட்கிறான். இப்ப காலையில சமயம் நம்ம ஹீரோயின் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு தகவல் தெரிய வருது. அந்த தகவலை தெரிஞ்சோன்னா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப தம்பி கிட்ட அவங்க உண்மையிலேயே இறந்து போயிட்டாங்க, நம்ம உடனே அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. தம்பியும் ஷாக் ஆவறான். இங்க ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு பாபா ஒரு பொண்ணு உடம்புல இருந்து பேய் ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கவரு உயிரோட அந்த பொண்ணை கொளுத்துறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வேணான்னு கேட்கிறா, அதை மீறி இவர் கொளுத்திடுறாரு. அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, உயிருக்காக போராடி இங்க இருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரிலாம் பண்றா, ஆனா இறந்து போயிடுறா. இப்ப பிரசன்ட்ல ஒரு மர்ம நபரை காட்டுறாங்க. ஊசி போடுறதுக்கு ஒரு வீட்டுக்கு வந்திருக்காரு. வேலைக்காரர் தான் கதவை திறந்து உள்ள விடுறாரு. அந்த ஓனர் இருக்கார்ல, எனக்கு ஊசினா பயம், வலிக்காம போடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வலிக்காம போடுறன்ற மாதிரி இவனும் போடுறான். வலியே தெரியலப்பா, சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பாராட்டுறாரு. இவனும் போட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறான். இவன் கிளம்பி போய் கொஞ்ச நேரத்திலேயே இவர் இறந்து போயிடுறாரு. சோ விஷ ஊசி தான் போட்டு போயிருக்கான்னு நமக்கு தெரிய வருது. மிஸ்ஸஸ் சென்னு வீட்டுல இறந்து போயிருக்காங்கல்ல, முதல்ல இன்ஸ்பெக்டர் தான் ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாரு. இயற்கையான மரணம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு எடுக்கிறாரு. ஆனா சமீப காலமா பிரபலங்கள்லாம் இறந்து போயிட்டு இருக்காங்க. அதனால மீடியா இந்த இடத்துக்கு கூடிடுறாங்க. இப்ப சாருலதா இருக்காங்கல்ல, இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாங்க. இன்ஸ்பெக்டர் கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இது இயற்கையான மரணம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல ஏற்கனவே இந்த டைம் அவங்க சாவன்னு சொல்லியிருக்காங்க, இத சாதாரண மரணமா எடுத்துக்க முடியாது, என்னோட அக்கா கிட்ட வேணா பேசுங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதிக்கு கால் போட்டு தந்துடுறாங்க. அவங்கள மீறி இவரால எதுவுமே செய்ய முடியாதுல்ல, இவருமே சரி உள்ள போய்க்கோன்ற மாதிரி சார்லத்தாவை உள்ள அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப சார்லத்தாவும் அந்த லேடி இறந்து போயிருக்காங்கல்ல, என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதை அப்சர்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இவங்க கிட்ட வேலை பார்க்கறதுக்காக மாதிரின்ற ஒரு பொண்ணு வந்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணையே இந்த ஸ்பாட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இந்த தம்பிக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல, கொஞ்சம் ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இப்ப வீட்டுல அங்கிள் ஆன்டி பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. எப்படியாவது அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும், நான் ட்ரை பண்றேனே, நீ கொஞ்சமாவது ட்ரை பண்ணலாம்ல, நான் சொன்னாதான் கேட்க மாட்டா, நீ யாவது பேசி பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எங்க அவளே முடிவெடுக்கிற வரைக்கும் நம்ம பொறுப்போன்ற மாதிரி ஆன்டி சொல்றாங்க. அம்மா இறந்து போயிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா ஆதித்யா இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அதே மாதிரி ஃபேமிலி டாக்டரும் வந்திருப்பாரு. ஃபேமிலி டாக்டர் தான் இது இயற்கையான மரணம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்பயும் அதை பத்தி தான் இவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இயற்கையான மரணம்ன்றது எனக்கும் தெரியுதுங்க, ஆனா வந்த அந்த ஆபீசர் புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அப்ப டிடெக்டிவ் சார்லதா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க இந்த ஃபேமிலி டாக்டரை மடக்கிற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அதாவது இந்த காரணத்தை வச்சே இயற்கையான மரணம்னு சொல்லிட முடியுமா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதானே சொல்ல முடியும்ன்ற மாதிரி மடக்கி கேட்கறாங்க. ஆமா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் சொல்ல முடியும்ன்ற மாதிரி அவரும் ஒரு ஸ்டேஜ்ல மாட்டிக்கிறாரு. இப்ப அடுத்ததா சார்லத்தா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த வேலைக்காரங்க கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அவங்களோட பேரு ராதான்னு சொல்லியிருப்பேன்.
அவங்க எதையாவது அப்சர்வ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நைட்டு நேரம் அதுவும் குறிப்பா 3 மணி வாக்குல யாராவது இந்த பகுதிக்கு வந்ததை பாத்தீங்களா, அந்த லேடி கிட்ட போனதை பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல அந்த நேரம் நான் தூங்கிட்டு இருந்தேன், எதையுமே கவனிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. மிஸ்ஸஸ் சென்னுக்கும் அவங்களோட பையனுக்கும் ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி போச்சு, 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை ஏற்பட்டதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கும் இந்த ராதா தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் சரி தெரியாதுன்ற மாதிரி தான் பதில் சொல்லிட்டாங்க. இவங்க மூலியமா எதுவும் நமக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, மொட்டை மாடிக்கு வந்துடுறாங்க. ஒண்ணு கதவு உடைச்சிட்டு உள்ள வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா மாடி வழியா இறங்கி வந்திருக்கணும். அப்ப இந்த வழியா தான் வந்தவன் இறங்கி வந்திருக்கான் போலன்னு யோசிக்கிறாங்க. அதாவது யாரோ ஒருத்தர் தான் வந்து கொலை பண்ணிருக்காங்க, இவங்களால இறந்து போலன்னு உறுதியா இவங்க நம்புறாங்க. இங்க ஒரு ஃபுட் பிரிண்ட் கிடைச்சிருக்கோம், அதை இவங்களுமே கவனிச்சு வச்சுக்கிறாங்க. இப்ப மீடியா கிட்ட பேசிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, சார்லத்தா வந்தோட வேகமா சார்லத்தா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. கொஞ்ச தூரம் இவர் ஓடி வந்ததுனால மூச்செல்லாம் பயங்கரமா வாங்கிட்டு இருக்கு. என்ன சார் மூச்சு இந்த அளவுக்கு வாங்கிட்டு இருக்கு, உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், சீக்கிரமா நீங்க டாக்டரை செக் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கலாய்க்கிறாங்க. எப்ப பாரு விளையாட்டுக்காக இவரை கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. இவருமே லைட்டா இந்த இடத்துல கோவப்படுற மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஒரு வயசான பெரியவரை நமக்கு காட்டுறாங்க. இந்த பெரியவர் ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு. இப்ப அபார்ட்மெண்ட் கிட்ட வரும்போது லிஃப்ட் ஒர்க்கிங்ல இல்லன்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஐயோ லிஃப்ட் வேற ஒர்க்கிங்ல இல்லையான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சரி படிக்கட்டுல நடந்தே போலான்ற மாதிரி படிக்கட்டுல நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடந்துட்டு இருக்கும் போது இவரோட நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. நெஞ்சு வலி தாங்காம இவருமே பொத்துன்னு அந்த இடத்துல விழுந்துடுறாரு. திட்டமிட்டு அந்த மர்ம நபர் இருக்கான்ல, லிஃப்ட் ரிப்பேர்ன்ற மாதிரி வச்சிருக்கான். இப்ப அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். பிளான் பண்ணி இவரோட கதையை முடிச்சிருக்கான்றது நமக்கு தெரிய வருது. அந்த மர்ம நபர் அவனோட இடத்துல பியானோலாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இறந்து போனவரோட போட்டோவை எடுத்து ஒரு இடத்துல ஒட்டுறான். அந்த இடத்துல ஏற்கனவே நிறைய போட்டோவை அவன் ஒட்டி வச்சிருக்கிறது தெரிய வருது. இவன் தான் எல்லா கொலையும் பண்ணிட்டு இருக்கான் போல. சார்லத்தாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஆதித்யா மேலதான் சந்தேகப்பட்டு இருக்காங்க. வேலைக்காரி கிட்ட ஆதித்யாவை பத்தி கேட்கும் போது எதுவுமே சொல்ல. ஆனா அம்மா நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க, பையன் ஏதோ தப்பு பண்றான், அதை நீங்க தான் வெளியே கொண்டு வரணும்னு சொன்னாங்க. இதை தாண்டி அம்மா பையனுக்கு சண்டை ஏற்பட்டு பையனை வீட்டை விட்டே அனுப்பியிருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த பையன் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பான்னு தோணுது. அவனை ஃபாலோ பண்ணா உண்மையை கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி தம்பி கிட்டயும் மாதிரி கிட்டயும் சொல்றாங்க. மறுநாள் இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பையன் ஆதித்யா எங்க போறாரு வராருன்றதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த சமயம் தம்பி இருக்கான்ல, மாதிரி கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கான். தம்பிக்கு மாதிரியை பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இவங்க டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது அந்த பையன் ஆதித்யா இருக்காருல, ஃபேமிலி டாக்டரை மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு. 2 பேருமே சீரியஸா டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சார்லத்தா லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. டாக்டர் இயற்கையான மரணம்னு சொன்னாரு, இவன் தான் சொல்ல வச்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் தம்பி இருக்கார்ல, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. சிங்கிளான்னு டைரக்டாவே கேட்டிருக்கலாம்ல, இன்னமும் இந்த மெத்தட் தான் நீங்க ஃபாலோ பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. போக போக தம்பியும் இவங்களும் சிரிச்சுலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. தம்பிக்கு இவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல, அவங்களுக்குமே ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. ஜாலியா சிரிச்சுலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஆதித்யா இல்லாத சமயம் அவன் வரைஞ்ச டிராயிங் எல்லாம் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த டிராயிங் மூலியமா ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆதித்யா ஒரு பொண்ணை தான் வரைஞ்சிருக்காரு. அந்த பொண்ணோட ஃபேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுது. கடைசியில கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த வீட்டுல ராதான்னு ஒருத்தங்க வேலை பார்க்கறாங்கல்ல, அந்த ராதாவோட ஃபேஸை வச்சு தான் டிராயிங் பண்ணியிருக்காரு. உடம்பு முழுக்க காயம் இருக்கிற மாதிரிலாம் டிராயிங் பண்ணியிருக்காரு. இது என்ன உடம்பு முழுக்க காயம் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்காரு, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த பையன் ஏதோ தப்பு பண்றதா அம்மா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் அம்மாவோட கதையை சைலண்டா முடிச்சிட்டான் போல. அவன் மேலதான் எனக்கும் டவுட்டா இருக்குன்ற மாதிரிலாம் சார்லத்தா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் வீட்டுல ராதா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும்ல, அங்கதான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா ஆதித்யா கரெக்டா அந்த ரூம்க்கு வரான். ஒரு மாதிரி தெனாவட்டா சிகரெட் பிடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அவனை பாக்குற இவங்க செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. எதனால இவனை பார்த்து இவ்வளவு பயப்படுறாங்கன்னு தெரியல. இப்ப பொறுமையா இவங்களை நெருங்கி வந்துட்டு இருக்கான். இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணு ஒரு பாபா எரிச்சாரு பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு பையன் சோகமா பார்த்திருப்பான். காரணம் அந்த எரிஞ்ச பொண்ணு இவனோட அக்காவா தான் இருப்பாங்க. அக்கா இறந்து போனதை நினைச்சு வருத்தப்படுற இவன் இருக்கான் பாத்தீங்களா, கம்ப்ளைண்ட் மாதிரி எழுதிட்டு இருக்கான். அந்த பாபாவால தான் என்னோட அக்கா இறந்து போயிட்டா, அவர் போலீஸ் சாமியாரு, ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அங்க இருக்க போலீஸ் இருக்கார்ல, கம்ப்ளைண்ட் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றாரு. மிஸ்ஸஸ் சென் இறந்து போனதை நமக்கு காட்டுறாங்க. மிஸ்ஸஸ் சென் எப்பவுமே நைட்டு நேரம் மாத்திரை எல்லாம் போட்டு படுத்து தூங்கிடுவாங்க போல. அந்த மாதிரி மாத்திரை போட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த மர்ம நபர், அதாவது நமக்கு கொலை பண்ற மாதிரி ஒரு மர்ம நபரை காட்டுவாங்கல்ல, அந்த மர்ம நபர் மாடி வழியா உள்ள வந்துடுறாரு. அப்படி உள்ள வந்தவர் பொறுமையா மிஸ்ஸஸ் சென்னுக்கு பக்கத்துல வந்து அவங்க கையில ஒரு ஊசியை போடுறாரு. அவங்க நல்ல தூக்கத்துல இருக்கிறதுனால கையில ஊசியை போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் இருக்கார்ல,
செயற்கையா தான் அவங்கள சாவடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஊசி போட்டு ஹார்ட் ஸ்டாப் ஆகுற மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இது எல்லாத்தையும் சார்லத்தா கவனிச்சிருப்பாங்க. நான் சொன்னது சரியாயிருச்சா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டருக்கு இப்பயும் மூச்செல்லாம் கொஞ்சம் வாங்குது. அக்கா இவருக்கு மூச்சு வாங்குது, ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னா கேட்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சும்மா ஜாலியா தான் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அவருமே ஓரளவுக்கு ஜாலியா தான் இந்த இடத்துல எடுத்துக்கிறாரு. இவங்களுக்காக டீ எல்லாம் வாங்கிட்டு வந்து தராரு. சிட்டில நிறைய கொலைகள் நடந்துட்டு இருக்குல்ல, எல்லாருமே கொஞ்சம் பிரபலங்களா இருப்பாங்க. ஜோதிடரு, நியூமராலஜி பாக்குறவங்க, இந்த மாதிரி ஆளுங்க தான் கொல்லப்பட்டு இருக்காங்க. இதுல ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன், சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவேன். அது வரைக்கும் நீங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுங்கன்னு சில வேலையை சொல்றாங்க. நான் உங்களை விட சீனியருங்க, என்ன போய் இந்த விஷயத்த பண்ண சொல்றீங்கன்னு கேக்குறாரு. கேஸ சால்வ் பண்ணோம்ல, அப்ப பண்ணுங்கன்ற மாதிரி இவங்களும் சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்க வீட்டுல உட்காந்து ஒரு கிரைம் நாவல் படிச்சிட்டு இருக்காங்க. இப்படி படிச்சிட்டு இருக்கும்போது தம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன திடீர்னு புக் எடுத்து படிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. டே, நடக்கிற கொலைக்கும் இந்த புக்குக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நீயோ சில புக்ஸை படின்ற மாதிரி அக்கா தந்துடுறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி தம்பியும் இந்த இடத்துல உட்காந்து படிக்கலாம் ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு அங்கிளும் ஆன்ட்டியும் சினிமாக்கு போற மாதிரி பிளான் இருக்கும், என்ன ரெடி ஆயிட்டீங்களான்ற மாதிரி ஆன்ட்டி கேட்கறாங்க. இவர் பட்டன்லாம் போட்டிருக்க மாட்டாரு, இவங்களே அன்பா போட்டுலாம் விடுறாங்க. இப்ப பசங்க 2 பேரை பார்க்கலான்னு உள்ள வந்தா இவங்க 2 பேர் மும்மரமா படிச்சிட்டு இருக்காங்க. என்ன படிச்சிட்டுலாம் இருக்காங்க, சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஈரன் ஒரு புக் 2 புக் இல்ல, நிறைய புக் படிச்சிருப்பாங்க. அது மூலியமா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க சொன்னதுக்காக அவர் இருக்காருல, அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அதாவது பல்ஸ் அதிகமா இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. நான் நினைச்சது சரியா போயிருச்சு, அவன் கிரைம் நாவல்ல இருக்க ஃபார்மட்ல தான் கொலை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஆதித்யாவையும் அந்த ராதாவையும் காட்டுறாங்க. ஆக்சுவலா ராதாவை இவருக்கு பிடிக்கும், ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொடுமைப்படுத்துற டைப்பா இருப்பாரு. சூடு வைக்கிறது, கொஞ்சம் காயப்படுத்துறது, அந்த மாதிரி பண்றவரா இருப்பாரு. இப்ப காலையில சமயம் சார்லத்தா இருக்காங்கல்ல, அக்காவை பாக்குறதுக்காக ரெடி ஆகுறாங்க. தம்பியும் இவங்களும் சேர்ந்த மாதிரி அக்கா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. சிட்டில அடுத்தடுத்து மிஸ்ஸஸ் சென்னு இறந்து போன மாதிரி மர்மமான முறையில நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்கல்ல, அது எல்லாத்துக்கும் ஒரே நபர் தான் காரணம்னு நான் சந்தேகப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப சீரியல் கில்லிங்னு நினைக்கிறியான்ற மாதிரி அக்கா கேக்குறாங்க. ஆமா, சீரியல் கில்லிங் தான். அவனை பொறுத்த வரைக்கும் கிரைம் நாவல்லாம் நிறைய வாசிப்பான் போல, அதுல எப்படிலாம் கொலைகள் நடக்குதோ அதை தான் அவன் காப்பி பண்ணி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உனக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா, குற்றவாளியை நெருங்க முடியுமான்ற மாதிரி அக்கா கேக்குறாங்க. எனக்கு இப்போதைக்கு ஒருத்த மேல ஹெவியா டவுட் இருக்கு, அவன் கிட்ட விசாரணை பண்ணா தெரிஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. யார் அது அப்படின்ற மாதிரிலாம் தம்பி கேட்டுட்டு இருக்கான். இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல பேரை சொல்றாங்க. இவங்க சொல்ற பேரை நமக்கு காட்ட மாட்டாங்க. இதோடயே நம்ம பார்ட் 1 முடிச்சுக்கலாம். பார்ட் 2ல நம்ம ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ வரைக்கும் கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.